இன்னைக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா கை அரிக்கும். இதை புளி தண்ணியிலையும் வேக வைக்கலாம். புளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெறும் பிளெயின் வாட்டர் எடுத்து அதுலேயும் வேக வைக்கலாம். இப்போ கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிழங்குல உப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கிழங்கு அந்த ஹீட்லேயே தண்ணியிலேயே இருக்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். கிழங்கு வெந்திருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வடித்து விட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் ஹீட்டில் இருந்தால் ரொம்ப குழஞ்சிர போகுது. கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு கிழங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கூட கிடைக்குது. மூல நோய் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் சரி, இந்த கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அரை உப்பு போட்டு அவிச்சிட்டதுனால இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பார்த்துக்கோங்க. இல்லை கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா சீரகம் மிளகும் சேர்த்து திரிச்சு வச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம புளி தண்ணியில் வேக வைக்காதனால இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஒத்துக்காதுன்றவங்க சேர்க்க வேண்டாம். புளி தண்ணி ஊற்றிருக்கும் போது லெமன் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம மசாலாலாம் கிழங்குல நல்லா ஒட்டுறபடி கை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம அப்புறமா பொரிச்சிக்கலாம். சேனக்கிழங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான வேலை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சாம்பார் சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ஒரு குட்டி டிப்ஸு, நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வைக்கும் போது கழுவின பாத்திரத்தை வைக்கிறோன்னா ஈரத்தை இந்த மாதிரி துணி வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட் ஆகிற கேஸ் வந்து மிச்சமாகும் இல்லையா? இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம வந்து கிழங்க ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி அப்படியே உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கனாலும் எடுக்கலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே பெரட்டி விட்டு நீங்கள் எடுக்கனாலும் எடுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதுலேயே பெரட்டி தான் செய்ய போகிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதில் கிழங்க சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது டக்குன்னு வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே கிழங்க நம்ம வந்து பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா? அதனால் இது சீக்கிரமாகவே வெந்துடும். விட்டமின் பி குறைவாக இருந்து அதுக்கு டேப்லெட் ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த கிழங்க வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு அந்த சத்தை கொடுத்துரும். அவ்வளோதான், நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான முறையில் ஏதாவது செய்யலான்னா கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.